விழுப்புரம் மாவட்டத்தில் மிக வேகமாக வளர்ச்சி பெற்று வரும் நகரமான திண்டிவனத்தில் அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து நெரிசலை பிரதான பிரச்சினையாக கருதும் மக்கள் புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்துள்ளனர். பகல் இரவு என 24 மணி நேரமும் பரபரப்பாக காணப்படும் திண்டிவனம் நகரின் வழியாக நாள் ஒன்றுக்கு 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. எனினும் நகரில் பேருந்து நிலையம் இல்லாததால் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் சாலையில் நின்றபடி பயணிகளை ஏற்றிச் செல்கின்றன. வேலூர், பெங்களூரு, திருப்பதி செல்லும் பேருந்துகள் திண்டிவனம் காய்கறி சந்தை வழியாக செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த பக்கம் ஜிஹெச் இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, இந்த காலேஜ் இருக்கு, பஸ் போக்குவரத்து எதுவும் கிடையாதுங்க. அது இல்லாம இங்க வந்து பஸ் ஸ்டாண்டு போகணும்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். திண்டிவனத்துல பஸ் ஸ்டாண்ட் இல்லாததால ஸ்டூடெண்ட்ஸாலையும் பெரியவங்களால எங்கேயுமே போக முடியல. கரெக்டான பஸ் ஸ்டாண்ட் எங்கேயுமே இல்லை. திண்டிவனத்துல மெயின் ரோட்ல பஜார் இருக்கிறதால அங்க ரொம்ப டிராபிக் ஆகுது. திண்டிவனம் நகரில் போக்குவரத்து நெரிசலுக்கு காரணமான சாலையோர கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சை பெற்று வரும் திண்டிவனம் அரசு மருத்துவமனையிலும் போதிய வசதிகள் இல்லை என்கின்றனர் அந்நகர மக்கள். எல்லாம் வெளியே வந்து தண்ணி எடுத்து வராங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாத்ரூம் சுத்தமா இல்ல. ஆண் குழந்தை பிறந்தாக்கா 1000 ரூபாய் வாங்குறாங்க. பெண் குழந்தை பிறந்தாக்கா 700 ரூபாய் வாங்குறாங்க. டாக்டருக்கு சரியா வரத்தில்ல. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் திண்டிவனம் பகுதி மக்கள். மழை இல்லாத குடிநீர் பிரச்சனை அங்கங்க ஓவரா இருக்குதுங்க. அது நகராட்சி மூலமா வந்து துரித நடவடிக்கை எடுத்து லாரியிலேயே தண்ணி பிரச்சனை தீர்த்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பொதுமக்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம். திண்டிவனம் நகரில் 20 ஆண்டுகளாக பேருந்து நிலையம் இல்லாத குறையை கருத்தில் கொண்டு அங்கு புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அறிவித்துள்ளது. எனினும் அதனை விரைந்து அமைத்து தர வேண்டும் என்கின்றனர் திண்டிவனம் பகுதி மக்கள். புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மனுடன் முருகன் மற்றும் முரளி கார்மேகம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து இன்று காலை முதல் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகளாக சமூக ஆர்வலர்களான முருகப்பன், ஜெய்தீனுடன் மற்றும் நகராட்சி முன்னாள் தலைவர் பூபாலன் ஆகியோர் சில தீர்வுகளை முன்வைக்கின்றனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் கார்த்திகேயன் நடத்தும் கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கார்த்திகேயன், இப்ப இந்த மாதிரி செய்தி தொகுப்பிலையும் பார்த்தோம், மக்கள் வந்து அடுக்கடுக்க அவங்களோட பிரச்சனைகளை சொல்லியிருக்காங்க. இதற்கு இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் என்ன வந்து ஒரு தீர்வா சொல்றாங்க? நிச்சயமா ராஜி, திண்டிவனம் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை வந்து எந்த அளவுக்கு தீர்க்க முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கறத சமூக ஆர்வலர்கள் பலர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. அதை பத்தி பேசலாம். முதலில் வந்து நம்மளுடைய முருகப்பன் இருக்கார், சமூக ஆர்வலர், அவர்கிட்ட பேசலாம். நிறைய விளை நிலங்கள் வந்து விவசாய நிலங்கள், முற்போகம் விளையக்கூடிய நிலங்கள் சமீப காலமா வந்து ரியல் எஸ்டேட்டா மாற்றப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமா பல 100 தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து வந்த தொழிற்சாலைகள், பிரபலமான தொழிற்சாலைகள், பழமையான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு. இதற்கான காரணங்கள் என்னென்ன? குறிப்பா சொன்னாக்க தமிழ்நாடுல எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி திண்டிவனத்திலும் விளைநிலங்கள் எல்லாமே ரியல் எஸ்டேட்டா மாறிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆலோசனை நில அபகரிப்பு புகார் எழுந்தப்போ நில அபகரிப்பு பிரிவு தடுப்பு பிரிவு உருவாக்குனாங்க தமிழகத்துல. அதே மாதிரி இப்போ விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட்டா மாறுறதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அது ஒண்ணு. அதே மாதிரி விவசாயங்களை ஊக்குவிக்கிறதுக்காக இப்ப தண்ணீர் பிரச்சனை, உரம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கான புதிய சட்டங்களையும் தீர்மானங்களையும் உருவாக்கணும் அரசு. அதே மாதிரி நீங்க தொழில் வசதி பாத்தீங்கன்னாக்கா இங்க திண்டிவனத்துல 30க்கும் மேற்பட்ட ஒரு பள்ளி கல்லூரிகள் இருக்கு. ஒரு இடத்துக்கு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இங்க எந்தவித வேலை வாய்ப்பு இல்லைன்றதால பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு போறாங்க. இப்போ இவங்க படிச்சு முடிச்ச உடனே ஆர்வமா தொழிலுக்காக விண்ணப்பிக்கிறாங்க. தாட்கோ போன்ற அரசோட கடன் உதவிகளை விண்ணப்பிக்கிறாங்க. ஆனா அதுல எந்த விதமான அந்த தொழில் கடன் வாய்ப்புகள் இந்த இளைஞர்களுக்கு மறுக்கப்படுது. அதனால இந்த தாட்கோவில் இருக்கிற கடன் வசதிகளை அந்த இளைஞர்களுக்கு உடனடியாக கொடுத்தாங்கனாக்க நிறைய
மாணவர்கள் வந்து இளைஞர்கள் வந்து வெளியூர் போவது வந்து தடுக்கப்படுவாங்க. இங்க திண்டிவனத்திலையும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அங்க வந்து புதிய தொழிற்கூடங்களை வந்து அரசு வந்து உருவாக்கலாம் திட்டமிட்டு. இப்ப அடுத்ததாக இங்க திண்டிவனம் நகர மக்களை பாதிக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை பத்தி முன்னாள் கவுன்சிலர் பூபாலனிடம் பேசலாம். இங்க வந்து பல ஆண்டுகளாகவே குடிநீர் விநியோகம்ங்கிறது சரிவர செய்யப்படல திண்டிவனம் நகர மக்களுக்குன்னு சொல்லப்படுகிறது. அதே போல வந்து கழிவுநீர் கால்வாய்கள் அமைக்கப்படல, அதனால கொசு தொல்லைகள் அதிகமா இருக்கு. ஒரு முன்னாள் கவுன்சிலரா இது போன்ற பிரச்சனைகளை தீர்க்க உங்களுடைய ஆலோசனைகள் என்ன? குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏற்கனவே கன்றக்கோட்டை திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தில் வந்து மின்சார பற்றாக்குறையினால அந்த நம்ம திண்டிவனம் நகருக்கு தண்ணீர் வரல. இப்ப தென்பெண்ணை ஆற்றில் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக நம்ம திண்டிவனத்துக்கு தண்ணீர் கொண்டு வரலாம். ஆனால் மரக்கான பகுதியிலிருந்து நம்ம திண்டிவனத்துக்கு தண்ணீர் கொண்டு வரலாம். கொசு சம்பந்தமா அதிகமா இருக்கிறதுனால பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தோமா நம்ம உடனடியாக நம்ம திண்டிவனத்துல கொசு தொல்லையை தீர்த்து விடலாம். இங்க இருக்கிற அரசு மருத்துவமனை முறையாக பராமரிக்கப்படவில்லை, திண்டிவனத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனை, அது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைக்கிறாங்க. இது பற்றி சமூக ஆர்வலர் ஜெயநிதியுடன் பேசலாம். இப்போ நெடுஞ்சால் NH 45க்கு பக்கத்திலேயே இந்த திண்டிவனம் மருத்துவமனை இருக்கு. இங்க வந்து நிறைய விபத்துகள் நடப்பதாகவும், அதனால அங்க அப்போது பாதிக்கப்படுற மக்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரிக்கோ விழுப்புரத்துக்கோ தான் கொண்டு போகப்படுற ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம திண்டிவனத்துல மட்டுமே 2 லட்சம் மக்கள் இருக்காங்க. சுற்றி இருக்கிற 243 கிராமங்களையும் சேர்த்து ஒரு 5 லட்சம் மக்கள், மொத்தம் 7 லட்சம் மக்கள் இந்த பகுதியில் வாழ்றாங்க. இவர்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை முறையாக பராமரிக்கப்படவில்லை ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை தீர்ப்பதற்கு உங்களுடைய ஆலோசனை என்ன? இது அரசாங்கம் வந்து நேரடியாக வந்து இதுக்கு தீர்வு காரணம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான மருத்துவர்களை உடனடியாக நியமனம் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டு இருக்கின்ற முதன்மை மருத்துவர் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சுகாதார சீர்கேடுகளும், அது மட்டும் இல்லாமல் இந்த பிரசவமனையில் மகாபேர் மருத்துவமனையில் நடக்கின்ற அந்த சுகாதார சீர்கேடுகளும், அது நடக்கின்ற அந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்தாக ஒரு பெண் குழந்தை பிறந்தாக நடக்கின்ற அந்த லஞ்ச ஊழல்களையும் தடுப்பதற்கு உண்டான இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னாக்கா அது சார்ந்த அந்த மருத்துவர்களுக்கு உடனடியாக மருத்துவமனையில் உள்ள அந்த காலிய மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதாலும் அந்த மருத்துவர்கள் வந்து சரியாக இந்த 8 மணி நேரம் பணி செய்வாக என்ற ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற நம்முடைய வேண்டுகோள். ராஜி, இங்க திண்டிவனம் நகர மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் வந்து முறையாக ஆய்வு செய்யப்பட்டு அதற்குரிய திட்டங்கள் ஒதுக்கப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டு விரைவாக சரி செய்ய வேண்டும் என்பது இங்க இருக்கிற பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. கார்த்திகேயன், இப்ப வந்து அங்க மக்கள் அந்த சமூக ஆர்வலர்கள் வந்து முன் வச்சிருக்கக்கூடிய தீர்வு அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாமே அரசின் திட்டங்களாக ஏற்கனவே இருக்கின்றன. இப்ப இதையெல்லாம் துரிதப்படுத்துறதுக்கு அரசு தரப்புல யாரும் எதுவும் பேசியிருக்காங்களா? அவங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி? ஏற்கனவே இந்த சமூக ஆர்வலர்கள் நம்ம கிட்ட பேசுற மாதிரி அரசியல் காரணங்களுக்காகவே இது தள்ளிப்பட போறதாக சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் திட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன, அதற்கான ஒப்புதல்கள் பெறப்படுகின்றன, நிதியும் ஒதுக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றை செய்வதற்கு அரசியல் ரீதியாக ஒரு பலம் இல்லை, அரசியல் ரீதியாக ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்ற காரணங்கள் தான் முன்வைக்கப்படுகின்றன அவர்களால். இதுல இருக்கிற இந்த மன ஆச்சரியங்களை சரி செய்து, கருத்து வேறுபாடுகளை சரி செய்து, உடனடியாக அனைத்து திட்டங்களையும் மக்களுக்கு தேவையான அடிப்படை திட்டங்களை வந்து எல்லோரும் ஒன்றிணைந்து கட்சி பேதம் இல்லாமல் இது நிறைவேற்றினால் அனைத்து தரப்பு மக்களும் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கறதான் அவங்களுடைய ஒரு பார்வையா இருக்கு. கார்த்திகேயன், அதே மாதிரி திண்டிவனம் அப்படிங்கிறது வந்து பேருந்து நிலையங்களுக்கு, அதாவது பேருந்து வந்து அந்த பக்கம் தான் அடிக்கடி போறதா சொல்லப்படுறது உண்டு. இப்ப அந்த இடத்துல வந்து பேருந்து நிலையம் வைக்கணும் அப்படிங்கிறது மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை அப்படிங்கறது அந்த செய்தி தொகுப்புல கூட பார்த்தோம். இப்ப இந்த நிதிநிலை அறிக்கையில அதை பத்தின ஒரு அறிவிப்பு வந்தும் இன்னும் அங்க பணிகள் எதுவும் நடக்கிறதா, எதுவும் அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு இருக்காங்களா? நிச்சயமா ராஜி, இது வந்து இப்ப 4 விதமான பேருந்து நிலையங்கள் இங்க இருக்கு. ஒன்று புறவழிச்சாலை, அங்க போற பேருந்துகள் அங்கேயே பயணிகளை இறக்கி விடுறாங்க. இது இல்லாம நகரத்துக்குள் வந்து சென்னை போன்ற பேருந்துகள் வந்து மக்களை வந்து வழியில இறக்கி விடுறாங்க. செஞ்சியிலிருந்து வரக்கூடிய பேருந்துகள் வந்து இன்னொரு பேருந்து நிலையங்களை இறக்கி விடுறாங்க. திருவண்ணாமலை போற பேருந்துகள் வேறொரு பக்கம் இறக்கி விடுறாங்க. இந்த 4 இடங்கள்ல இருந்து மக்கள் வேறு வேறு இடங்களை இறங்கிதான் ஒவ்வொரு இடங்களுக்கும் தங்களுக்கு அடுத்துக்கு போக வேண்டிய இடங்களுக்கு போறாங்க. இந்த 4ஐயும் ஒன்றிணைக்குமாறு ஒரு பேருந்து நிலையம் அமைக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிற மக்களோட ஒரு 20 ஆண்டு கால ஒரு கனவு. ஆனால் இதை வந்து தொடர்ந்து தள்ளிப்பட போறதுக்கு இடம் தேர்வு செய்வதில் ஏற்படுகிற ஒரு சின்ன குழப்பங்களும், அதுல வந்து கருத்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்லப்படுகிறது. தற்போதைய நிதிநிலை அறிக்கையில கூட அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கூடிய விரைவில் இந்த பணிகள், நிலம் ஆர்ஜிதம் உள்ளிட்ட பணிகள் முடிக்கப்பட்டு விரைவிலேயே பேருந்து நிலையம் தொடங்கப்படணும். அப்பதான் இங்க இருக்கிற மாணவர்கள், முதியோர், குழந்தைகள் உள்ள எல்லோருக்குமே இந்த பேருந்து நிலையம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் காலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கறத சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கு. இது எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வர விரைவாக நிலம் ஆர்ஜிதம் செய்யப்பட்டு பேருந்து நிலையம் அமைக்கப்படணும் அப்படிங்கறத எல்லோருடைய விருப்பமா இருக்கு ராஜ். நிச்சயமா திண்டிவனத்தோட மக்களோட பிரச்சனைகள் என்ன, அதற்கு எவையெல்லாம் தீர்வாக அமையும் என்பது போன்ற தகவல்களை தந்தீங்க கார்த்திகேயன். நன்றி.